வணக்கம் நண்பர்களே. மருத்துவத்தையில தொழில்நுட்பம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. நமக்கும் மருத்துவர்களுக்கும் புது வாய்ப்புகளையும் சவால்களையும் இது உருவாக்குது. இந்த வீடியோல இப்போ இருக்கிற சுகாதார தொழில்நுட்பம் எப்படி இருக்கு, அது எதிர்காலத்துல எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். டெலிமெடிசின், செயற்கை நுண்ணறிவு, மரபணு வரிசை முறை மாதிரி புதுசா வர தொழில்நுட்பம் எல்லாம் எப்படி மருத்துவத்துறையை மாத்த போகுதுன்னு தெரிஞ்சுப்போம். கொரோனா வைரஸ் தொற்று நோய் காலத்துல டெலிமெடிசின் பயன்பாடு ரொம்ப அதிகமாச்சு. வீடியோ கன்சல்டேஷன், தொலைநிலை கண்காணிப்பு, டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மூலமா நோயாளிகள் வீட்டுல இருந்தே மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்க முடியுது. இது மருத்துவ சேவைகளை எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் வசதியாவும் மாத்துது. குறிப்பா கிராமங்கள்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. டெலிமெடிசின் மருத்துவ செலவை குறைக்குது மட்டுமில்ல, மருத்துவரோட வேலைப்பளுவையும் குறைக்குது. ஸ்மார்ட் வாட்ச், பிட்னஸ் டிராக்கர் மாதிரி அணியக்கூடிய சாதனங்கள் இதய துடிப்பு, உடல் அசைவுகள் மற்ற சுகாதார விஷயங்களை கண்காணிக்க உதவுது. இதுனா நம்ம உடல்நிலையே நாமே எளிதா கண்காணிக்க முடியுது. இதய துடிப்பு, எவ்வளவு காலம் நாம நடக்கிறோம், எவ்வளவு காலம் நாம ஓடுறோம், எல்லாத்தையும் இந்த சாதனங்கள் கண்காணிக்கிறது. இந்த தகவல்கள் எல்லாம் மருத்துவர்களுக்கு நோயாளிகளோ உடல்நிலையை பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருக்கு. மருத்துவர்கள் இந்த தகவல்களை பயன்படுத்தி நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சையை அளிக்க முடிகிறது. இதனால் நோயாளிகள் உடல்நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடிகிறது. சில நோய்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கவும் இது உதவுது. இதனால் நோயாளிகள் உடனடியாக சிகிச்சை பெற முடிகிறது. ஆரம்பத்திலேயே நோய்களை கண்டுபிடிப்பதால் நோயாளிகள் ஆரோக்கியமா இருக்க முடியுது. புதுசா வந்திருக்க கண்டுபிடிப்புகள்ல குளுக்கோஸ் அளவு, இகேஜி, ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு எல்லாத்தையும் கண்காணிக்க முடியுது. இதனால் நோயாளிகள் தங்களோட உடல்நிலையை முழுமையா அறிந்து கொள்ள முடியுது. இந்த சாதனங்கள் நமக்கு உடல்நிலையை எளிதா கண்காணிக்க உதவுது. இந்த தொழில்நுட்ப நோயாளிகளை தங்களோட உடல்நிலையில அக்கறையா இருக்கவும், நோய்கள் வராம தடுக்கவும் உதவுது. இதனால் நோயாளிகள் ஆரோக்கியமா இருக்க முடியுது. இந்த சாதனங்கள் நமக்கு உடல்நிலையை எளிதாக கண்காணிக்க உதவுது. மேலும் நம்ம உடல்நிலை மேம்பட உதவுது. EHR அமைப்புகள் நோயாளியோட மருத்துவ விவரங்களை பாதுகாப்பா வச்சுக்க உதவுது. இதனால் மருத்துவர்கள் நோயாளிகளின் முழுமையான மருத்துவ வரலாற்றையும் எளிதாக அணுக முடியுது. மருத்துவர்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்தையும் இது மேம்படுத்துது. இதனால சிகிச்சையோட தரம் அதிகரிக்குது. மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளின் நிலையை விரைவாக புரிந்து கொண்டு சரியான சிகிச்சையை வழங்க முடியுது. மருத்துவத்துறையிலேயே ஏற்படக்கூடிய தவறுகளை குறைக்கவும், சிகிச்சை முறைகளை மேம்படுத்தவும் இது உதவுது. இதனால் நோயாளிகள் அதிக நம்பிக்கையுடன் சிகிச்சை பெறுகிறார்கள். மருத்துவ பராமரிப்பை மேம்படுத்தவும் இது உதவுது. மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்கள் பணிகளை துல்லியமா செய்ய முடியுது. இப்போ இருக்கிற பல்வேறு மருத்துவ மையங்கள் தகவல் பரிமாற்றத்தை மேம்படுத்துவதற்கான புதிய தொழில்நுட்பங்களை இயக்கின்றன. மருத்துவர்களுக்கு இடையில தகவல் பரிமாற்றத்தை சரளமாக்குவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. இதனால் மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளின் நிலையை விரைவாக புரிந்து கொண்டு சரியான சிகிச்சையை வழங்க முடியுது. இதனால நோயாளியோட மருத்துவ விவரங்களை எளிதா பகிர்ந்துக்க முடியும். நோயாளிகள் தங்கள் சிகிச்சை முறைகளை பற்றி முழுமையா அறிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரு சிறந்த ஒருங்கிணைந்த சுகாதார அமைப்பை உருவாக்க உதவும். இதனால் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகள் இடையில நெருக்கமான தொடர்பு ஏற்படுது. செயற்கை நுண்ணறிவு மருத்துவ படங்களை பகுப்பாய்வு செய்யவும், நோயாளிகளோ உடல்நிலையை பத்தி முன்கூட்டியே கணிக்கவும் உதவுது. இந்திர கற்றல் ஒவ்வொரு நோயாளிக்கும் அவர்களோட மருத்துவ விவரங்களின் அடிப்படையில தனித்தனியா சிகிச்சை அளிக்க உதவுது. இந்த தொழில்நுட்பங்கள் நோய்களை கண்டுபிடிக்கிறதுல துல்லியத்தையும் சிகிச்சையோட தரத்தையும் மேம்படுத்துது. AI மற்றும் ML மருத்துவ ஆராய்ச்சி மருந்து கண்டுபிடிப்புலையும் முக்கிய பங்கு வகிக்குது. பெரிய அளவிலான மருத்துவ தரவுகளை பகுப்பாய்வு செய்யறது சுகாதார மேலாண்மையும் ஆராய்ச்சியையும் மேம்படுத்துது. தொற்று நோய்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட நோயாளிகளோட எண்ணிக்கை, இது மாதிரி முக்கியமான விஷயங்களை கணிக்க இது பயன்படுது.
இந்த தகவல்கள் சுகாதார வசதிகளை திட்டமிட்டு ஒதுக்கவும் சிகிச்சையோட தரத்தை மேம்படுத்தவும் உதவுது. பெரிய தரவு பகுப்பாய்வு பொது சுகாதார பணிகளையும் முக்கிய பங்கு வகிக்குது. பிளாக் செயின் தொழில்நுட்பம் மருத்துவ தகவல்களை பாதுகாப்பா பரிமாறிக்க உதவுது. தரவுகளோட நம்பத்தன்மையையும் நோயாளிகளோட தனி உரிமையையும் இது பாதுகாக்குது. மருத்துவ பதிவுகளை பாதுகாப்பா சேமிக்கவும் பகிர்ந்துக்கவும் இது ஒரு நல்ல வழின்னு நிரூபிச்சிருக்கு. ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் மூலமா மருத்துவ சேவைகள் மற்றும் பண பரிமாற்றங்களை தானியங்கி முறையில செய்ய முடியுது. இது நிர்வாக செலவுகளை குறைக்கவும் மோசடிகளை தடுக்கவும் உதவுது. இப்போ இருக்கிற மொபைல் போன் செயலிகள் மூலமா நோயாளிகள் தங்களோட உடல்நிலையை தாங்களே கண்காணிக்க முடியுது. மருந்து விவரங்களை பதிவு செய்யவும் உடல் நல இலக்குகளை அமைச்சுக்கவும் இந்த செயலிகள் உதவுது. நோய்களை கண்டுபிடிக்கிற சாதனங்கள் மற்றும் EHR அமைப்புகள்ல இருந்து இந்த செயலிகள் தகவல்களை பெற்றுக்குது. இதனா நோயாளிகள் தங்களோட உடல்நிலையில அக்கறையா இருக்கவும் நோய்களை கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியுது. நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையிலான தொடர்பையும் இந்த செயலிகள் மேம்படுத்துது. மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் மருத்துவர்கள் அளிக்கிற சிகிச்சைக்கு துணையா இருக்கவும் இப்போ டிஜிட்டல் சிகிச்சைகள் வந்திருக்கு. மன அழுத்தம், போத பழக்கம், நாள்பட்ட வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த டிஜிட்டல் சிகிச்சை பயன்படுது. இந்த சிகிச்சைகள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியும் செலவு குறைவாகவும் வசதியாகவும் இருக்கு. நோயாளிகளோட தேவைக்கேற்ற இந்த சிகிச்சைகள் மாறுபடும். நோயாளிகளோட முன்னேற்றத்துடன் கண்காணிக்கவும் இது உதவுது. மரபணு ஆராய்ச்சியில ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றம் ஒவ்வொருத்தருக்கும் அவர்களோட மரபணுக்களுக்கு ஏத்த மாதிரி சிகிச்சை அளிக்க உதவுது. இந்த முன்னேற்றம் மரபணுக்களை ஆழமாக புரிந்து கொள்ள உதவுது. இதனால் நோய்களை அடையாளம் காணவும் துல்லியமான சிகிச்சை முறைகளை உருவாக்கவும் முடியுது. புது மருந்துகளை கண்டுபிடிக்கவும் தனிநபருக்கேற்ற சிகிச்சை முறைகளை உருவாக்கவும் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ கடுமையா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. மரபணு தரவுகளின் அடிப்படையில நோய்களை துல்லியமா அடையாளம் காணும் புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி வருது. இது நோய்களை தடுக்கிறதுல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவர்களோட மரபணுக்களுக்கு ஏத்த மாதிரி சிகிச்சை அளிக்கிறது வரைக்கும் மருத்துவத்துறையையே மாத்தி அமைச்சிருக்கு. மரபணு சிகிச்சை முறைகள் நோய்களை துல்லியமாக அடையாளம் காணவும் நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்கவும் உதவுது. மரபணு மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட மருத்துவம் சிகிச்சையோட தரத்தை மேம்படுத்தவும் நீண்ட கால நோய்களை குறைக்கும் உதவும். இதனால் நோயாளிகள் துல்லியமான சிகிச்சை முறைகளை பெறுவதா அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்துது. இந்த புதிய மருத்துவ முறைகள் எதிர்காலத்தில் மருத்துவ துறையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். சுகாதார தொழில்நுட்பம் ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. வளர்ச்சிக்கும் புதுமைகளுக்கும் இது நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தருது. இந்த முன்னேற்றங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா புது வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு உங்க நிறுவனம் முன்னேற முடியும். மருத்துவத்துறையில வட்ட புது தொழில்நுட்பங்களை ஏத்துக்கிட்டா நாம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்.